பசங்களுக்கு ஒரு கராத்தா காம்படிஷனுக்காக வேண்டி பசங்களையும் என் மனைவியும் கூப்பிட்டுக்கிட்டு திருச்செந்தூர்லேருந்து கரெக்டாக 3:15 மணி அளவில் பகத்சிங் பேருந்து நிலைய பஸ்ஸில் இருந்து மதுரைக்கு போகிற பஸ்ஸில் ஏறினேன். ஏறி டிக்கெட்டு வாங்க வரதுல கண்டக்டர் என்கிட்ட வந்து எங்கள் மதுரையான்னு கேட்டார். இல்லை தூத்துக்குடி புது பஸ் ஸ்டாண்ட் சொன்னேன். அவர்கிட்ட புது பஸ் ஸ்டாண்டு போகமான்னு கேட்டுட்டு தான் நான் ஏறினது. ஏறணும்னா தூத்துக்குடிக்கு ஏறி உட்காந்துக்கிட்டு இருக்கேன். முதல்ல வண்டி கிளம்ப சொல்ல தான் தூத்துக்குடி ஏறணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் பசங்களை வச்சுக்கிட்டு நான் நின்றுக்கிட்டே இருக்கணுமா, அப்போ தூத்துக்குடிக்கு போகாதா இல்லை தூத்துக்குடி யாரும் ஏறக்கூடாதான்? அதெல்லாம் போகும். ஆனால் நீங்கள் தூத்துக்குடி ஏறுறவங்க எங்கே ஏறுறவங்க மதுரைக்கு ஏறுறவங்களுக்கு தான் சீட்டு, மற்றவங்களும் வண்டி கிளம்புன பிறகு சீட்டு இருந்தால் நீங்கள் ஏறி உட்காந்துக்கணுன்னு ரொம்ப இதாக பேசுகிறாங்க. இந்த பஸ் எது நம்மளுக்கான பஸ்ஸா, மக்களுக்காக வேண்டிய பஸ்ஸா, இல்லை இவங்க சொந்தமாக விட்ருக்காங்களான்னு எனக்கு தெரியல. பார்த்துக்காங்க, இந்த பஸ்ஸில் தான் போகிறேன். இவ்வளோ பயணிகள் இருக்காங்க பார்த்துக்காங்க. இதான் அந்த கண்டக்டர் முடிஞ்சு பார்த்துக்காங்க. இவ்வளோ இது போகிறோம் பார்த்துக்காங்க. நானும் திருச்செந்தூர்காரன் தான். அப்போ திருச்செந்தூர் வண்டியில் ஏறக்கூடாது. தூத்துக்குடி ஸ்டாப்பு கிடையாதான், மதுரைக்கு போகுது. மதுரையில் போகிறவங்க மட்டும்தான் மேலே ஏறி உட்காரணும். தூத்துக்குடிக்கு போகிறவங்க ரோட்டில் நின்றுட்டு பஸ்ஸில் கீழே ஏற வச்சுல தான் கிளம்பணும்னு சொல்கிறாங்க. இதாக இருக்குது என் பசங்க ஏற்றிட்டு நான் ஒரு காம்படிஷனுக்காக வேண்டி நான் போய்கிட்டு இருக்கேன். நான் சின்ன பிள்ளைகளை வச்சுக்கிட்டு நான் ரோட்டில் நிற்கணுமா, இவங்க பஸ்ஸு கிளம்ப சொல்ல தான் போகணுமா. பஸ்ஸு உள்ள வண்டி நம்பர் இல்லை, வண்டி TN 72N மட்டும்தான் இருக்குது. நான் இறங்கினோன்னா இந்த பஸ்ஸை ஃபோட்டோ எடுத்து நான் உங்களுக்கு நான் போட்டு விட்றேன். நானும் ஃபேஸ்புக்கில் நான் பார்க்க சொல்ல நானும் நினைப்பேன், தேவையில்லாமல் ஆளுக்கு ஆள் செல்ஃபோனை எடுத்துக்கிட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு தெரியாதுன்னு நினைப்பேன். ஆனால் எனக்குன்னு வர சொல்ல தான் அதோட தெரியுது வேல்யூ. பார்த்துக்கங்க, இவர் தான் அந்த கண்டக்டர், இவர் தான் சொன்னார். இவ்வளோ மக்கள் இதுக்கு சாட்சி.